ராஜி பியூட்டி ஹெல்த். இன்றைக்கி ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். வெள்ளரிக்காய், வெள்ளைக்காய் சத்துக்கள் நன்மைகள் பார்க்கலாம். வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் கே, மெக்னீஷியம், பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் கண்டென்ட் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி உப்புத்தன்மையை நீக்கக்கூடிய தன்மை இந்த வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் உடல் எடையை குறைக்கிறதும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்குது, நீச்சத்து நிறைய இருக்குது, தேவையான கழிவுகள் நீக்கும் தன்மை, உப்புத்தன்மை நீக்கும் தன்மை இந்த வெள்ளரிக்காய். ஸோ அந்த வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் எடையை குறைக்கிறதும், அதே மாதிரி உடலுக்கு தேவையான நீர்த்தன்மை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு காய்னா அந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். ரத்த அழுத்தத்தை ஹை பிளட் ப்ரெஷர் அதையும் கண்ட்ரோல் பண்ணும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸ்கின்னுக்கு அவ்வளோ அழகு கொடுக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். இதோட விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்யும். விட்டமின் கே எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரிக்காய்க்குடைய விட்டமின் கே. பொட்டாசியம் அண்ட் மக்னீசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ரத்த அழுத்தத்தை குறைக்கும். இந்த பொட்டாசியமும் மக்னீசியம் உதவுது. அதே மாதிரி தூக்கம் வராத பிரச்சனை இந்த வெள்ளரிக்காய் அருமையான ஒரு ரெமெடி சொல்லலாம். ஏன்னா மக்னீசியம் கண்டென்ட் இருக்கனால தூக்கத்தை நன்கு வரக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். நீர்ச்சத்து இதில் 96% நீர்ச்சத்து இருக்கனால உடல் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கும். வெயில் காலத்தை சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு காய்னா அந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். ஏன்னா நம்ம வெள்ளரிக்காய் கடவுளால் படைக்கப்பட்ட இந்த காய் இந்த கோடை காலத்தில் தான் முதல் கிடைக்க முடியாது. தோட்டத்தில் அங்கங்கே நிறைய பேர் விவசாயிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிடணும். நம்ம விலை அதிகமாக கொடுத்தா கூட அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடணும். ஏன்னா விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் வேலை பார்க்க மாட்டீங்களா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்கேயும் சூப்பர் மார்க்கெட் இங்கே போய் வாங்க விட ரோட்டில் வயசானவங்க எடுத்துகிட்டு வாங்க, அதை வாங்கி சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு அதோட பலம் கிடைக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வெயிலில் வேகாத வெயில் விற்கிறாங்க. அந்த விவசாயம் பண்ணுறது வெள்ளரிக்காய் விளைவிக்கிறது எவ்வளோ, நம்மளால் ஒரு நிமிஷம் வெயிலில் நிற்க முடியுமா? அவங்க அந்த மாதிரி நின்று விவசாயம் பண்ணி கொண்டு விற்கிறாங்க. நானும் அப்படி தான் செய்வேன். ஏதோ வயசான பாட்டி தான் அவங்க பேரமே பேச மாட்டேன். காசோட சொல்கிறாங்க, அவங்க கொடுத்து வாங்குவேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். இந்த ஹெல்த் டிப்ஸோடு இதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். இதனுடைய முக்கியமான நன்மைகள் பார்க்கலாமா? இதனுடைய குறைந்த கலோரினால உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு சிறந்த உணவு சொல்லலாம். அதே மாதிரி சரும ஆரோக்கியம், சருமத்தில் உள்ள வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ண தன்மையுது, ஈரப்பதத்தை பாதுகாக்கும் தன்மையுது இந்த வெள்ளரிக்காய். நார்ச்சத்து இருக்கனால செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. நெஞ்செரிச்சல் அசிடிட்டி பிரச்சனை இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப நல்லது. நார்ச்சத்து இருக்கனால இந்த செரிமான பிரச்சனை சாப்பிட்றது அருமையான ஒரு உணவு தான் இந்த சொல்லலாம். மூல பிரச்சனை, ரத்த மூலம் உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்றதோட சாப்பிடலாம். தோலை சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வாயில் கிருமிகளை மென்று சாப்பிடும்போது துர்நாற்றம் நீங்கும். வாயில் கிருமிகள் நீங்கும் தன்மையுள்ளது இந்த வெள்ளரிக்காய். அசிடிட்டி பிரச்சனைங்க, அல்சர் பிரச்சனைங்க சாப்பிட்றது அருமையான ஒரு காய்னா இந்த வெள்ளரிக்காய். இதை தொடர்ந்து செய்ய ரொம்ப நல்லது. கண்ணுக்கு கருவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படியே ஒரு ஃபுல்லாக கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம், ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கலாம். ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண்ணுக்கு காற்று பை மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு, அது மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க காற்று பை மாதிரி சீக்கிரம் சின்ன வயசு மொபைல் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு, லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு பை மாதிரி இருக்கும், காற்று பை மாதிரி இருக்கும். அதான் நீக்க தன்மையுடையது. இதோட சிலிக்காங்கிற சத்து இருக்குதுல. குறைந்த கலோரிகள் நிறைஞ்ச அதிக சத்துக்களுடைய நீர்ச்சத்து 95% நீர்ச்சத்துள்ள காய்னா அந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். இந்த வெள்ளரிக்காயில் விட்டமின் கே, சி மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதுனால இது உடலில் நீர் வைக்க உதவுது. அதே மாதிரி எடை இழப்பு, வெயிட் லாஸ் பண்ண ஜிம்முக்கு போகிறவங்களாம் இந்த காய் வெள்ளரிக்காய் தோண சாப்பிடலாம். அதே மாதிரி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடலில் தேவையற்ற கல்விகள் நினைக்கும் தருவது இந்த வெள்ளரிக்காய். உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அவங்களுக்கு அப்போ ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. புத்துணர்ச்சி இல்லாமல் வேர்வை வெளியே அவங்க நீர் உடம்புல நீர்த்தன்மை குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி டைம் இந்த வெள்ளரிக்காய் எடுக்கும்போது அந்த நீரேற்றம் உடம்புல கிடைக்க செய்யும். அதே மாதிரி ஹீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு அருமையான உணவுனா அந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். நெக்ஸ்ட் உடலில் இருக்கிறதுக்கு நீர் இழப்பை தடுக்கும் தன்மையுള്ളത് இந்த வெள்ளரிக்காய். அது தடுத்து புத்துணர்ச்சி தரக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு சிறந்த உணவுனா இந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். ஸ்கின்னுக்கு எப்படி பொலி தரும் பார்க்கலாமா? என்றும் இளமையாக இருக்க செய்யும் வெள்ளரிக்காய் சாப்பிட ரொம்ப நல்லது. உடம்புல நீச்சத்துக்கு ஸ்கின் ட்ரைனஸ் ஆகும். அதே மாதிரி பளபளப்பாகும், அழகாக இருக்க செய்து என்றும் இளமையாக இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். சுருக்கங்கள், ரிங்கிள்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம், இது சொல்லலாம். அதே மாதிரி கண்ணுக்குள்ள கருவளையம் வராது, காற்றுப்பை கண்ணுக்கு பை மாதிரி இருக்கும், மொபைல் பார்க்குறது, அதையும் தடுக்கிறது இந்த வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிடலாம். அதே மாதிரி இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கக்கூடியது. சளி பிரச்சனை உள்ளவங்களும் சாப்பிடலாம். ஏன்னா ரொம்ப நல்லா. ஏன்னா விட்டமின் சி இருக்கனால இந்த விட்டமின் சி
ஒரு இம்யூனிட்டி பூஸ்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வெள்ளரிக்காய் சத்துக்கள் நம்மளுக்கு வந்து என்றும் இளமையாக இருக்கணும். அதே மாதிரி சளி பிரச்சனை உள்ளவங்க பயப்படாமல் சாப்பிடலாம். குளிர்ச்சி நீர் சாப்பிடாம இருக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும். இயற்கையான குளிர்ச்சினுடையது இந்த வெள்ளரிக்காய். இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சின்னு சேர்ந்தால் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்குது. ஸோ வந்து சளி பிரச்சனை உள்ளவங்க சில வந்து வெள்ளரிக்காய் சளி பிடிக்கும்னு சொல்லி வெள்ளரி பழம் அதை கூட அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் வந்து இந்த வெள்ளரிக்காயை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. நல்லா பிஞ்சாக கிடைக்கிற காயும் கொஞ்சம் பருவட்டாக இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது தான். இந்த வெள்ளரிக்காயில் விட்டமின் ஏ, மேங்கனீஸ், விட்டமின் சி, விட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட், பொட்டாசியம், மக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இவ்வளோ சத்துக்கள் வந்து ஒரே காயில் இந்த வெள்ளரிக்காயில் கிடைக்குது. அதே மாதிரி நீர் சத்து 95% இருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லது. இதய நோய் அபாயத்தை குறைக்கும் தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். அதே மாதிரி உடலில் கேட்குற தேவையில்லாத நச்சுக்கள் அதையும் நீக்கும் தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். ஏன்னா சிகரெட் குடிச்சா வந்து சில சிகரெட் குடித்தாலே வெள்ளரி பிஞ்சு வாங்கி சாப்பிடுவாங்க சில பேர். ஏன்னா அந்த நுரையில் இருக்கக்கூடிய டாக்ஸினை வந்து நிக்கோடிங்கிற டாக்ஸினை வெளியிட்டு தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். அந்த அளவுக்கு வந்து அருமையான ஒரு காய் அந்த வெள்ளரிக்காய். இதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ரத்தத்தை சுத்தப்படுத்திருக்கு. ரத்தத்தில் பிளட்டில் வந்து டாக்ஸின் இருக்கு வச்சுங்களேன், அதையும் நீக்கம் தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் எடை குறைக்கும் வெள்ளரிக்காய்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின் ரத்தத்தில் டாக்ஸினை வெளியேற்றும், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கும் தன்மையுடையது, செரிமானத்தை மேம்படுத்தும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், கண்ணுக்கு விட்டமின் ஏ இருக்கிறனால கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஃபைபர் கணக்குனால செரிமானத்துக்கு நல்லது, மலக்குடலுக்கு வந்து ரொம்ப நல்லது, மூலம் ரத்தம் மூலம் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கு. ஏன்னா குளிர்ச்சி தன்மை இருக்க ஒரு சூட்னால தான் வந்து மூலமே வர்றது. ஸோ அந்த சூட்னால் வரக்கூடிய மூளை தடுத்து நிறுத்துக்கும் தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். பிளட்டில் இருக்க டாக்ஸினை வெளியிட்டிருக்க அருமையான ஒரு காய்னா இந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். இதயத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். தொப்பையை குறைக்கிறதுக்கு அருமையான ஒரு குணம்னா இந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். ஏன்னா நார்ச்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கும், தொப்பை வராமல் தடுக்கும். இல்லை நீச்சத்து இருக்குது, உடலில் இருக்கிற கெட்ட நீர் எல்லாமே வெளியேறிடும். வெள்ளரிக்காயில் நார்ச்சத்து, மக்னீசியம், பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி தமனிகள் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதய நோய் வராமல் தடுக்கும் தன்மை இருக்குது. ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணாலே இதய நோய் வராமல் பார்த்துக்கலாம். தமனில் உள்ள அழுத்தத்தை குறைத்து உடம்பு வந்து நீட்டமாக உதவுது. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு அருமையான உணவுன்னு சொல்லி டாக்டர்களால் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வெள்ளரிக்காய். ஸோ வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. என்றும் இளமையாக இருக்கணுமா வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இந்த வெள்ளரிக்காயை அரைச்சி கழுத்து, கண்ணு கீழே எங்கெல்லாம் வந்து பிளாக் டெக்ஸ் இருக்கோ, கருந்துட்டுகள் இருக்கோ, அங்கெல்லாம் அந்த வெள்ளரிக்காய் அரைச்சி தடவும் போது அது வந்து நமக்கு வந்து அந்த கருந்துட்டுகள் வந்து நம்ம வந்து சருமத்தை பாதுகாக்கும். ஸ்கின் ரிங்கிள்ஸ் ஃப்ரீன்னு சொல்லலாம். சுருக்கம் வராமல் தடுக்கும். உடம்பு வந்து நீச்சத்து குறையினால் வரக்கூடிய உடல் சுருக்கம், சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அதையும் நீக்கும் தன்மை, சீக்கிரமாகவே ஏஜ் ஆகும் அப்படின்னா அதையும் நீக்கும் தன்மை இந்த வெள்ளரிக்காய். ஏன்னா எப்பவுமே நீட்டமாக வச்சுக்கனால நீச்சத்தில் காய் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து என்றும் இளமையாக இருக்கலாம். வெள்ளரிக்காயை வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிடும்போது பிளாக் ஹெட்ஸு, சரும சுருக்கம், அதே மாதிரி சீக்கிரமாக ஏஜ் ஆகுது, முதிர்ந்த ஃபேஸாக மெச்சூர்டான ஃபேஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, பப்ளி ஃபேஸாக மாதிரி சின்ன குழந்தை மூஞ்சி இல்லாமல் முதிர்ந்த ஃபேஸாக இருப்பாங்க, அதை மாற்றம் தன்மை இந்த வெள்ளரிக்காய். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அந்த முதிர்ந்த தோட்டத்தை வந்து சீக்கிரமாக மாற்ற செய்யும். அந்த குழந்தைத்தனமான முகம் வந்து அவங்களுக்கு கிடைக்க செய்யும். எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்காது. சில பேருக்கு வந்து சீக்கிரம் கொஞ்சம் வயசுலேயே வந்து அந்த ஏஜ்டு ஃபேஸ் வரும் பார்த்தீங்களா, அதை மாற்றம் தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். முடி வளர்ச்சிக்கு இந்த வெள்ளரிக்காய் எப்படி வந்து பார்க்கலாமா, நம்ம கேரட் சாப்பிடுவோம், கீரை சாப்பிடுவோம் கண்ணுக்கு, ஆனால் வெள்ளரிக்காய் சாப்பிடணும். முடி வளர்ச்சிக்கு அருமையான ஒரு குணம்னா சொல்லலாம். இதை வெள்ளரி சாறு வந்து நம்ம தொடர்ந்து வெள்ளரி சாராவோ இல்லை சால்ட்டாவோ இந்த மாதிரி பீஸாக சாப்பிடும்போது முடி ஹேர் ஃபால் ஆகாமல் தடுக்கும், சீக்கிரம் வந்து நிறைய விழாமல் தடுக்கும் தன்மையுடையது இந்த வெள்ளரிக்காய். இந்த வெள்ளரிக்காய் கூடிய அஸ்காபிக் அமிலம் மற்றும் காபிக் அமிலம் போன்ற அமிலங்கள், அதே மாதிரி சிலிக்காங்கிற சத்து எல்லாம் சேர்ந்து எலும்புகளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. ஏன்னா குருத்தெலும்பு வந்து வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எலும்புகள் தேய்மையான குருத்தெலும்பு தேய்ப்போ தான் நமக்கு வந்து எலும்புகள் தேய்மை அடையுது. அந்த குருத்தெலும்பு வந்து சீக்கிரம் வந்து வளர பழைய நிலைமைக்கு கொண்டு இருக்க இந்த வெள்ளரிக்காய் தான் ரொம்ப முதல். எலும்பு பிரச்சனை உள்ளவங்க, முதுகெலும்பு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, முழங்கால் வலி உள்ளவங்க சாப்பிட அருமையானோம்னா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடணும். ஸோ மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்றது. இந்த வெள்ளரிக்காய் சிலிக்காங்கிற சத்து குருத்தெலும்பு வளர்ச்சி, தேய்மான அடைஞ்ச குருத்தெலும்பு வளர்ச்சி பெற செய்யக்கூடியது. அதே மாதிரி தசை நார்கள்,
தசை நாங்கள் மட்டும் எலும்புகளை வளர்ப்பறதுக்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப உதவுது. எலும்புகள் வந்து வளர்ச்சி மேம்பட இந்த வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிடணும். நம்ம நினச்சோம் எலும்பு தேய்மானம் இவளுக்குள்ள எலும்பு தான் தேய்மானம், குருத்தெலும்பு தேஞ்சு தான் நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் வர்றது. ஃபஸ்ட்டு வந்து குருத்தெலும்பு தேயும். அதான் நம்ம வந்து மீண்டும் வந்து இந்த குருத்தெலும்பு தேய்மானத்தை நீக்குன்னா இந்த சிலிக்கா சத்து உள்ள இந்த வெள்ளரிக்காய் வந்து எல்லாமே சாப்பிடும். ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பலவீனமான எலும்புகளை வலுப்படுத்துவது, இணைப்பு திசுக்களை உருவாக்குவது வெள்ளரிக்காய். உடம்புல வந்து கெட்ட பாக்டீரியா இருந்ததுன்னா அதையும் நீக்கும் தன்மை உடையது இந்த வெள்ளரிக்காய். கிருமி நாசின்னு சொல்லலாம். வாய் துர்நாற்றத்தை நீக்கும் தன்மை. நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை, வயிற்றில் பிரச்சனை, சாப்பிடாம வந்து நேரத்தை சாப்பிடாம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைம் வந்து வாய் தாரணம் வயிற்றில் பிரச்சனைக்கு வந்து ஈஸியாக கண்டுச்சலாம். ஸோ அதையும் நீக்கும் தன்மை உடையது இந்த வெள்ளரிக்காய். ஸோ தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த வயிற்று பிரச்சனை சரியாகி இந்த வாய் துர்நாற்றம் நீக்கும் தன்மை. வயிற்று பிரச்சனை சரியானதான் நமக்கு வந்து வாய் துர்நாற்றம் சரியாகும். இன்னொரு முக்கியமான விஷயம், யூரிக் ஆசிட் பிரச்சனை. யூரிக் ஆசிட் பிரச்சனை எல்லாருக்கும் இந்த கைகால் வலி, ஜாயிண்ட் இங்கெல்லாம் வலிக்கும், கைகால் வலி, கால்கள் இங்கெல்லாம் வலிக்கும் பார்த்தீங்களா, அதை சரி பண்ண தன்மைது இந்த வெள்ளரிக்காய். ஏன்னா அது வந்து இதற்குரிய நீர்ச்சத்து, உப்புத்தன்மையை வந்து வெளியேற்றும். உடலில் கூடிய சோடியத்தின் அளவை வந்து குறைக்க தன்மைது இந்த வெள்ளரிக்காய். உடலில் சோடியம் அதிகமாக தான் இந்த வெள்ளரிக்காய் வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க. அந்த சோடியத்தின் அளவை குறைச்சி நமக்கு வந்து கைகால் வலி, இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்லாம் பார்த்துக்க செய்யலாம். யூரிக் அமிலம் அதிகமாச்சுன்னா நம்ம கீழ்வாதம் வரும். அந்த கீழ்வாத பிரச்சனை தன்மை இந்த வெள்ளரிக்காய். அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய்க்கு நீச்சத்து வந்து உடல் எரிச்சல், ஹீட்னால வந்து வெயில்னால உடல் எரியும் பார்த்தீங்களா, அது இருக்கணும். அந்த மாதிரி வந்து அடிவயிற்று சூடு, அந்த அடிவயிற்றில் சூடு மாதிரி இருந்துக்கிட்டு அந்த மாதிரி அடிவயிறு வலிக்கும் பார்த்தீங்கன்னா அதையும் நீக்க தன்மையுது. அது மாதிரி சிறுநீரத்தில் உள்ள நீர்த்தார எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், இதையும் நீக்க தன்மையுது இந்த வெள்ளரிக்காய். சிறுநீரக கல் பிரச்சனைக்கு அருமையான ஒரு தீர்வு இந்த வெள்ளரிக்காய் சொல்லலாம். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது சிறுநீரக கல் வராமல் தடுத்துக்கலாம். சின்ன வயசுல வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துரும்போது அந்த சிறுநீரக கல் பிரச்சனை, சிறுநீர் பாதை எரிச்சல், இந்த வெள்ளரி விதைகளும் அதிகம் நம்பி தருது. இந்த வெள்ளரிக்காயும் சாப்பிடலாம். ஏன்னா விதையோடு நம்ம சேர்த்து சாப்பிடும் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரிக்காய் தொடர்ந்து சாப்பிடலாம். சிறுநீர் பாதை தொற்று நோய்கள் மற்றும் சிறுநீர் குழாயில் வந்து கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக வெளியேற்ற முடியாது இந்த வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் உள்ள சத்துக்கள் விட்டமின் கே, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட், சிலிக்கா, இதனுடைய அஸ்கார்பிக் அமிலம் மற்றும் கார்பிக் அமிலம், எவ்வளோ விட்டமின் ஏ, நீர்ச்சத்து, மக்னீசியம், பொட்டாசியம், ஃபைபர் கண்டென்ட், இவ்வளோ சத்துக்கள் இருந்தது இந்த வெள்ளரிக்காய். இதை மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப நல்லது. நான் என் வீட்டில் எப்பயுமே வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி சத்து உள்ள பொருள் உணவோட நெக்ஸ்ட் வீடியோ எடுத்து போகிறேன். பாருங்கள். என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜி பியூட்டி அண்ட் ஹெல்த்.